வணக்கம். நம்ம சமூக அறிவியல் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது டெட் எக்ஸாமுக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஸ் வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா ஹீலியம் வாயு. ஹீலியம் வாயு இதுதான் ஆன்சர். அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. குறு அரசியலமைப்பு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது. எந்த வருஷம் அப்படின்னா 1969. யாருடைய தலைமையில்னா பி.வி. ராஜமன்னார் தலைமையில். எத்தனை குழு அப்படின்னா மூவர் குழு ஒன்றை நியமித்தது. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. பிரெஞ்சு புரட்சி எப்போன்னா 1789. அந்த ஆண்டில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் டேஸ் என்பவரால் எழுதப்பட்டது அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இந்த ஒரு படத்துலேயும் கூட, தூள் படத்துலேயும் கூட விவேக் சாரோட பேர் நரேன் ஷார்ட்டாக வச்சுருப்பார்கள். அது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டாக. பேர் என்ன? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது.